Okay, good evening, guys. Right, let's start our session. Okay, yesterday use state use effect வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது ஒரு கிளான்ஸ் நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஹியர் அந்த ஃபார்ம் எப்படின்னா இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன கான்செப்ட் வந்து ஆட் ஆகும், விச் இஸ் யூஸ் கான்டெக்ட். ஓகேவா? ஸோ இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட், ஸோ விச் மீன்ஸ் செகண்ட் இயரா இல்லை ஃபர்ஸ்ட் இயரா? Anyone? ஹலோ. ஓகே, எஸ்ஓகேமல் தேர்ட் இயர் போட்டிருக்காங்க, ரைட்? கேட்டேன். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் அந்த பப்ளிக் கிளாஸ் ப்ரைவேட் கிளாஸ் டேட் வந்து ஒன்று உண்டு, ஓகேவா? அதை நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரிலேட்டட் வச்சு தான் அந்த கான்செப்ட். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு வெரிஃபிகேஷன் வச்சு உள்ள நீ வந்து எடுக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பையக்குள்ளே பைய வச்சு இப்படி உள்ளே தேடுவாங்க தெரியுமா? பாக்ஸ்குள்ளே பாக்ஸாக வச்சுட்டு கடைசியாக ஒரு அவுட்புட் வரும், அந்த மாதிரி தான், ஓகேவா? அந்த கான்செப்டில் தான் அந்த யூஸ் கான்டெக்ட் நடக்கும். ஸோ விச் மீன்ஸ் நீ ஒரு கார்டை ஆக்சஸ் கொடுத்த அப்படின்னா எங்கேனாலும் போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு கார்டு கொடுக்குறேன், ஓகேவா? ஒரு கார்டை கொடுத்துட்டு நீங்கள் இந்த கார்டை வச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் போய்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன், ஓகேவா? அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே என்டர் ஆகும்போது நான் அனுப்பின கார்டை காமிச்சிங்க அப்படின்னா ஆக்சஸ் கார்டு கிடச்சி நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. அது யாராலன்னா நான் கொடுக்குற கார்டுனால, ஓகேவா? ஸோ அதே நீங்க விட்டுட்டு தமிழ்நாடை விட்டு வெளியே போய் டெல்லியோ வேற எங்கேயோ போயிட்டு அந்த கார்டை காமிச்சிங்க அப்படின்னா அது ஆக்சஸ் அப்படி கிடையாது, ஓகேவா? அப்போ நான் கொடுக்குற ஒரு ப்ரூஃப்னால உங்களோட ஆக்சஸ் ரன் ஆகுது, நீங்க எங்க தேவைனாலும் போறீங்க. அதே மாதிரி யூஸ் கான்டாக்ட்ஸ்னு ஒரு ஒரு கார்டு ஆக்சஸ்னால ஒரு சில பேர் எங்கனாலும், அதாவது இந்த வேரியபிள் அங்கங்க ஹேண்டில் ஆகி வரும், ஓகேவா? இது வந்து நீங்க இந்த பப்ளிக் பிரைவேட்டுன்னு படிச்சுக்கீங்க. பப்ளிக்கா இருந்தா அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைவேட்டாக இருந்தால் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல்ஸ் டு 10 அப்படின்னா அந்த ஏ வந்து நீங்கள் எங்கேனாலும் கால் பண்ணிக்கலாம், எங்கேனாலும் உங்கள் கோடில் யூஸ் பண்ணிக்கலாம் வென் இட் இஸ் பப்ளிக், ஓகேவா? ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா ஏ வந்து எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ நான் கார்டை வந்து உங்கள்கிட்ட ப்ரைவேட்டாக கொடுத்துருக்கேன், பட் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆக்சஸ் பண்ண முடியும் தமிழ்நாடுக்குள்ள, அந்த மாதிரி, ஓகேவா? அந்த பப்ளிக் ப்ரைவேட்டாக கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். மேபி சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்க்கு தெரிஞ்சிருக்கும் இது, பட் தெரியலனாலும் பரவாயில்ல, நான் ஒரு கோட் பார்க்கணும் தெரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ த ஹெட்டிங் ரியாக்ட் ஹூக்ஸ் தான், ஓகேவா? அதே கான்செப்டில் ரியாக்ட் கான்டெக்ட்னு வரும், ஓகேவா? ரியாக்ட் கான்டெக்ட் இஸ் த வே டு மேனேஜ் ஸ்டேட் குளோபலி, ஓகேவா? ஒரு சின்ன ஒரு வே ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் இது, ஓகேவா? ஒரு ஹேண்டில் எல்லாம் பார்த்து எல்லாம் ஒர்க் ஆகுதா, எல்லாமே ஷேர் ஆகுதா அப்படின்னு ஒரு செக்கிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இது. குளோபலி அப்படின்னா உன் கோடில் இருக்கிற எந்த வேவுக்குனாலும் போயிட்டு வந்துடும். That can be used together with the use state hook to share state between deeply nested components more easily than with use state alone. ஸோ இந்த நெஸ்டட் இந்த வார்த்தை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, யாருக்காவது ஞாபகம் இருக்கா அந்த நெஸ்டடுங்கிற வார்த்தைகள்? எனி ஒன்? ஃபாத்திமா, கமல், ரைட், சூப்பர். ஸோ இந்த நெஸ்டட் அப்படின்னா திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய விஷயம். ஸோ நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனல்ல நம்ம இதை எங்கேயா பார்த்துருப்போம், பைத்தான்ல, சீல எங்க அப்படின்னா இப்போ வந்து திரும்ப 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 கூப்பிட்டு அதை ஒர்க் பண்ணுவாங்க. இஃபுக்குள்ள இஃபுக்குள்ள இஃப். ஸோ அப்பவுமே புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், பாக்ஸ்குள்ள வச்சு எடுக்கு. அந்த நெஸ்டட் காம்போனன்ட்னா என்ன? நம்ம ஈச் ஃபைலை ஜென்ரேட் பண்றது தானே காம்போனன்ட். ஸோ அந்த மாதிரி ஃபைலை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஃபைலையும் ஒரு நெஸ்டடா டீப்பா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் ரியாக்ட் கான்டெக்ஸ்ட், ஓகேவா? அதெல்லாம் மேனேஜ் பண்ணி குளோபலா அந்த நான் சொன்ன மாதிரி ஆக்சஸ் கார்டு மாதிரி பண்றதும் ரியாக்ட் கான்டெக்ட் தான். அதுக்குள்ள யாரெல்லாம் வராங்க, அந்த யூஸ் ஸ்டேட்டு இவங்க எல்லாம் வராங்க, ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இவங்க இருப்பாங்க. இதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்படி யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி கிரியேட் கான்டாக்ட்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஜஸ்ட் பேக்கேஜ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். பண்ணி அதை நீ ஏதோ ஒரு வேரியபிள், நம்ம இங்கே யூசர் கான்டாக்ட்ஸ்ங்கிற வேரியபிளை அசைன் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட். அங்கே நம்ம யூஸ் ஸ்டேட் வந்து என்ன செய்வோம், ஒரு வேரியபிளையும் ஒரு ஃபங்க்ஷனையும் எழுதி அதுக்கு அசைன் பண்ணுவோம்.
யூஸ் எஃபெக்ட் வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை. டேரக்டாவே ஒரு யூஸ் எஃபெக்டை வச்சு ஒர்க் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நம்ம நேற்று வர பார்த்துருந்தோம். ஓகேவா? பட் இங்க இந்த கிரியேட் கான்டெக்ஸ்ட் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம், அப்பதான் அது யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி நேவிகேட்டுன்னு ஒன்று வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பட்டன் கிளிக் பண்ணா ஸ்லாஷ்ன்னு போட்டு எனக்கு இந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும். அப்போனா அந்த நேவிகேட்டை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம்ல, meet.google.com ஸ்லாஷ் என்ன லிங்க்னு வரும்ல, அந்த லிங்க் எதுக்குள்ள போகணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். அது பேக் அண்ட் ப்ராசஸ், அது ஒரு கான்செப்ட் வரும். பட் நீ அஃபிஷியலா உனக்கு இந்த பேர்ல தான் போகணும்னா நீ அந்த பேரை வச்சு நீ ஹேண்டில் பண்ணலாம். அது நீங்க லேட்டரா படிப்பீங்க. ஓகேவா? அது ஒரு கான்செப்ட். அது நேவிகேட்னு இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி நேவிகேட் யூஸ் நேவிகேட்னு எழுதுவீங்க. ஓகேவா? அதுவும் ஹூக் ஃபேமிலியில் உள்ள ஒரு தவிர தான். ஆனால் நீங்கள் அது லேட்டராக படிப்பீங்க. இப்போ மெயினான கான்செப்ட் யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் அண்ட் யூஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட். யூஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ அந்த கிரியேட் கான்டெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு உதாரணத்துக்கு டே டு டே லைஃப்ல சொல்லணும்னு வச்சுக்கோ. லேப்டாப் இருக்கு. ஓகேவா? லேப்டாப்பை கேரி பண்றதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா லேப்டாப் பேக் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுக்குன்னு ஒரு பேக் உண்டு. அந்த பவுச் மாதிரி உள்ள நம்ம நார்மல் ஸ்கூல் பேக்ஸ்குள்ள இருக்கும். அதுல அந்த ஸ்ட்ராப் வச்சு க்ளோஸ் பண்ணி நீட்டா எடுத்து போவீங்க. இன்னும் காஸ்ட்லியா போனா அந்த லேப் வந்து ஷேக் ஆகி உடஞ்சிடக்கூடாது, டிஸ்பிளே எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஒரு சில சேஃப்டி கார்ட்ஸ் எல்லாம் உள்ள வச்சு கிளீனா சூப்பரா பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பேகை வச்சு தான் நம்ம வந்து லேப்பை எடுத்துட்டு போவோம். கரெக்டா? ஸோ ரைட். இப்போ நீங்க இந்த ஃபாரினர்லாம் பாத்தீங்கன்னா அம்பர்லா வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல வச்சிருப்பாங்க. அம்பர்லாஸ் மழை பெஞ்சா டோக்கன் கொடுத்து எடுத்துக்கணும். சைக்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது என்ன இருக்குன்னா, நீ டிராவல் பண்ணும்போது நீ பே பண்ணி நீ ஒரு 1 ஹவருக்கு ரெண்ட்டுக்கு எடுத்துப்ப. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரூம் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு திரும்ப அதே இடத்துல வச்சுவேன். ஸோ சென்னையிலே இது உண்டு. ஒரு சைக்கிள் வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணி நீங்கள் வந்து அதை வாங்கிக்கணும். வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே அந்த பிளாட்ஃபார்ம் போவீங்களோ அந்த பிளாட்ஃபார்ம் கிட்டேயே அந்த சைக்கிளை விட்டுருணும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? யாரோக்குள்ளத நம்ம வந்து பே பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டா? அதே மாதிரி லேப்டாப் பேக்கை உங்களுக்குள்ளதான் நீங்கள் எடுத்து வச்சு கொண்டு போறீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு லேப்டாப் பேக் இல்லை, லேப் இருக்கு, பட் நீங்கள் கேரி பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நெஸ்டட் ஃபார்மெட் மூலியமா, ஸோ அங்கங்க பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு இடத்துல போய் லேப்டாப் பேக்கை மட்டும் நீ கேரி பண்ணிட்டு உன் லேப்பை வச்சு நீ கொண்டு போயிடுற. ஸோ இது என்ன நடக்கு, நெஸ்டடான நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால ஒரு காம்போனன்ட் நெஸ்டடா இருக்கும்போது டிராவல் ஆகி வரும்போது உன்னோட பிரான்ச் நேம் வச்சு நீ ஈஸியாக வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நடக்கும். புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கோடிங் லாங்குவேஜாக பார்த்தீங்கன்னா தான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ரேஞ்சுக்கு வரும். ஓகேவா? நம்ம கோடிங் நெக்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சிம்பிளாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டு wrap child components in the context provider and supply the state value. ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, நெக்ஸ்ட் இதில் அவுட்புட் இருக்கா? அவுட்புட் இல்லை. சரி, ஒரு காம்போனன்ட் 1 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ணி ஒரு ஃபைல் இருக்கு. கான்ஸ்டன்ட் யூசர் செட் யூசர் யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஜெசி ஹால். ஸோ ஜெசி ஹால் யாருக்கு அசைன்? யூசருக்கு அசைன். செட் யூசர் யாரு? அப்டேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ யூசர் கான்டெக்ட் டாட் ப்ரொவைடர். இந்த யூசர் கான்டெக்ட்னா குழம்பிடக்கூடாது, இங்க ரெடி பண்ணி வச்சுக்கோம். இவரை சொல்றாங்க. ஸோ கிரியேட் கான்டெக்ட் எடுக்கணும். யூசர் கான்டெக்ட் டாட் ப்ரொவைடர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு யூசர். என்ன அர்த்தம்னா யூசரோட வேல்யூ இருக்குல்ல, என்னது, ஜெசி ஹால், அவங்களோட வேல்யூவை யூசர் கான்டெக்ட், அதாவது கான்டெக்ட்னு ஒரு லாக்கருக்குள்ள நீ அனுப்பி வச்சுக்கிற. ஓகேவா? அனுப்பிறதே எப்படி அனுப்பியிருக்க, நம்ம டேக் மூலயமா அனுப்பியிருக்க. அந்த டேகுக்குள்ள என்ன பண்ற அப்படின்னா h1 hello user, இது எல்லாமே ஒரு டேக். இது லாக்கர்னா நீங்க தனியா எழுதணும்னு கிடையாது, எல்லாம் ஒரு டேகுக்குள்ள வைக்கணும். ஓகேவா? அந்த வேல்யூவை நீங்க வந்து இதுக்குள்ள கான்டெக்ட் மூலியமா உள்ள வச்சிருக்கீங்க. வச்சுட்டு அந்த டேகுக்குள்ள ஹலோ யூசர் அப்படிங்கிறத h1 மூலியமா பிரிண்ட் பண்றீங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டாலர் வச்சு எழுதுறது. ஸோ இந்த ஒன்னுக்கு முன்னாடி ஒரு கோலன் இருக்கும், சிங்கிள் கோலன், சாரி கோட்ஸ் இருக்கும். அந்த கோட்ஸை வச்சு நம்ம டாலர் எழுதுவோம். ஸோ இது யாருக்கும் புரியாம இல்லை இந்த மெத்தட். எனிஒன்
அண்டர்ஸ்டாண்ட் தானே? ஓகே சிக்னல் பார்த்தீங்கன்னா பசிலா இல்லைன்னு. ஓகே ஓகே டன் சூப்பர். ஸோ ஹலோ யூசர் அப்படின்னா யூசரோட வேல்யூ வந்து ஹலோன்னு வந்து பேர் வந்து விடும். ஸோ ஜெசி ஹால். ஸோ ஹலோ ஜெசி ஹால்ங்கிறது H1ல ஃபர்ஸ்ட் விழுந்துடும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ப்ராப்ஸ்ன்னு ஒரு ஃபார்மேட்டை படிச்சிருக்கோம் தெரியுமா? ப்ராப்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காம்போனன்ட் ஒரு லைக் எப்படி சொல்லலாம், நம்ம இங்க இந்த இந்த மாதிரி எழுதி அனுப்புவோம் தெரியுமா? ஒரு ஃபங்க்ஷன் நேம் எழுதி அந்த ஃபைல் நேம் எழுதி அவங்களோட ப்ராப்ஸுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம பிரான்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூங்கிறத அனுப்புவோம். அங்கே போயிட்டு ப்ராப்ஸ் டாட் யூசர் அப்படின்னு அடிச்சா இந்த வேல்யூ வந்து ஃபாலோ ஆகும். கரெக்டா? அதே கான்செப்ட் தான் இங்கே நடக்கும். பட் ப்ராப்ஸ் இல்லாமல் நடக்கும். ப்ராப்ஸுக்கு பதிலாக நம்ம லாக்கரில் வச்சிருக்கோம்ல அந்த யூசர் கான்டாக்ட்ஸ்னு பேர், அவன் அந்த லாக்கர்கிட்ட இருந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா நீ வேல்யூ ஈக்குவல்ஸ் டு யூசர் நீங்க எழுதும் போது இந்த டேகுக்குள்ள எத்தனை கோடு எழுதுறியோ அத்தனை கோடுக்கும் இந்த யூசரை நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவங்க ஃபுல்லா ஒரு லாக்கர், இந்த லாக்கருக்குள்ள நீ யூசரை எந்த இடத்துலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹலோ யூசர்னாலும் அது அக்செப்ட் ஆகி வந்துக்கும். காம்போனன்ட்ல யூசர் ஈக்குவல் டு யூசர் இந்த ஜெசி ஹாலுங்கிறது இங்க ஃபாலோ ஆகி அங்க போகும். ஓகேவா? ஸோ இதோட கண்டினியூ பார்ட் தான் அங்கே வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். Now all components in this tree will have access to the user context. ஓகேவா? ஸோ என்ன இருக்கு, யூசர் கான்டெக்ட்க்கு இந்த வேல்யூ ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக காம்போனன்ட் 5 இருக்கு நம்மளுக்கு, இங்கே காம்போனன்ட் 2. ஓகே, ஊருக்கு இடத்துல 5ன்னு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரியா? In order to use the context in child component, we need to access it using the user context group. First, include the user context in the import statement. ஸோ இங்கே என்ன நடக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, அங்கே நம்மளுக்கு நடக்கு பார்த்தியா, லைக் எப்படி சொல்லலாம், நம்ம எப்படி ப்ராப்ஸை வச்சு இங்கே வந்து எடுப்போம் பார்த்தியா, அதே மாதிரி இங்கே ஹூக் பண்ணுறோம். ஹூக்னா என்ன, ஆல்ரெடி சொன்னேன், கொக்கி வச்சு எடுக்கிறது தான். அப்போ இந்த கொக்கி வச்சு எடுக்கிறது எப்படி நடக்குன்னு பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்போர்ட்ல கிரியேட் கான்டெக்ட், யூஸ் கான்டெக்ட் அப்படிங்கிற ரெண்டையும் எடுத்துக்கணும். கிரியேட் பண்ணது தான் நீ இங்கே பண்ணியிருக்க. அதாவது இங்கே இம்போர்ட் பண்ணி கிரியேட்டை வந்து யூசர் கான்டெக்ட்ங்கிற பேரில் பண்ணியிருக்க. ஓகேவா? கிரியேட் பண்ணியாச்சு. இங்கேயே நீ அந்த வேல்யூ அசைன் பண்ணி ஆக்சஸ் கார்டோட கிரியேட் பண்ணி அனுப்புற. அனுப்புனதை நீ எப்படி வாங்கணும்னா அதை யூஸ் பண்ணணும். ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அதை யூஸ் பண்ணணும். அதனால யூஸ் கான்டெக்ட்னு ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கிற. ரைட்டா? ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் காம்போனன்ட் 5. ஸோ அது அங்கே 2ன்னு போட்டுருக்கு, இங்கே 5 இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று வச்சுக்கோ, ஆனால் ரெண்டு ஒரே பேர் தான். இப்போ என்ன நடக்குன்னு பாரு. கான்ஸ்டன்ட் யூசர் இஸ் ஈக்குவல் டு யூஸ் கான்டெக்ட் ஆஃப் யூசர் கான்டெக்ட். அதாவது ஒரு கிரியேட் ஆன கான்டெக்ட்டை நான் எடுத்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூசருக்குன்னு ஒரு வேரியபிளை எழுதி ஈக்குவல்ஸ் டு யூஸ் கான்டெக்ட், ஒரு கான்டெக்ட்டை யூஸ் பண்ணு. எதை யூஸ் பண்ணணுங்கிறத நீங்க எழுதணும். யூசர் கான்டெக்ட் அப்படிங்கிறது. இந்த யூசர் கான்டெக்ட் யாருன்னா நம்ம இங்க அனுப்பணும்ல, இவரு தான். இவர் மூலியமா இந்த யூசரோட ஆக்சஸ், அதாவது இந்த ஜெசி ஹால் இங்க இருக்கிறவரு நம்மளுக்கு இங்க ஆக்சஸ் கிடைச்சிரும். இந்த யூசருக்கு ஈக்குவலா கிடைச்சிடும். புரியுதா? ப்ராப்ஸை வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோம், ஹூக்கிங் வச்சு நம்ம இருக்கோம். இதே இன்னொரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைல்ல ஹூக் பண்றதுக்கு எப்படி பண்றாங்க, யூசர் கான்டெக்ட் மூலியமா. ஸோ புரியுதா நான் அந்த சைக்கிள் எக்ஸாம்பிள் சொன்னது? ஸோ இங்க இருந்து நான் அந்த சைக்கிளை வாங்குறேன். ஓகேவா? இன்னொரு பிரான்ச், அதாவது நம்ம இப்போ நம்ம திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில நம்ம இந்த சைக்கிள் எடுத்துருக்கோம்னா இன்னொரு பிரான்ச் வந்துட்டு வண்ணார்பேட்டையில இருக்கு அப்படின்னா அந்த வண்ணார்பேட்டையில போய் நான் அங்க வந்து கூப்பிட்டு கொடுத்துக்கிறேன். ஆனா பிரான்ச்சோட ஆக்சஸ் யாருக்கு, ரெண்டு பேத்துக்குமே யூசர் கான்டெக்ட் ஒருத்தரால ஆக்சஸபிளா இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இங்க ஒரு கார்டை ஆக்சஸா கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுக்குறேன். கிரியேட் பண்ண கார்டை நான் இங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், விச் இஸ் ஆக்சஸ் பண்ணி அதை யூசருங்கிற பேருக்கு அசைன் பண்ணிடுறேன். அசைன் பண்ணோன்னா என்ன ஆயிருது, நம்ம அதை வந்து எப்பவும் போல மாதிரி கேர்லி பிரேசஸ்க்குள்ள போட்டோம்னா அங்க நீ டிக்ளேர் பண்ண வேல்யூ இங்க நீ வந்து ஆன்சரா வச்சுக்கலாம். இதை நம்ம ப்ராப்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம், பட் இது வந்து ஹூக்கிங்ல இன்னொரு கான்செப்ட். ஓகேவா?
ப்ராப்ஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அப்படின்னு கேட்டா, அங்க நீ வந்துட்டு ஒரு வேல்யூவை தான் நீ அனுப்புவ. ஸோ விச் மீன்ஸ் நார்மலா கான்ஸ்டன்ட் ஈக்குவல்ஸ் டு ஏ டென்ஸ் டு 10 அப்படிங்கிற வேல்யூவை ஏஐ வந்து அனுப்பி விடுறேன்னு வச்சுக்கோ. அப்படி ப்ராப்ஸை வச்சு வாங்கலாம், அது ஒரு மெத்தட். ஆனா நீ அதை வந்துட்டு ஜஸ்ட் வியூ தான் பண்ண முடியும், ஓகேவா? ஆனா இது வந்து அப்படி கிடையாது. இங்க நீ அப்டேட் பண்றேன்னு வச்சுக்கோ, செட் யூசர் மூலியமா ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணாலும் உனக்கு வேற ஃபைல்ல வந்து அப்டேட் ஆயிரும், இங்கேயும் வந்து அப்டேட் ஆகும், ஓகேவா? இதுல இந்த ஹூக்கிங்ல இந்த ரெண்டு மெத்தட் மட்டும்தான், விச் இஸ் யூசர் கான்டாக்ட் அண்ட் பிளஸ் ப்ராப்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல, லோக்கல் ஸ்டோரேஜ்னு அந்த மாதிரிலாம் இருக்கு. நான் எப்படி இப்போ ஒரு லாக்கர் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜை வச்சு ஒரு இடம் மாதிரி நீ இப்போ நம்ம எப்படி கூகுள் டிரைவ் இதெல்லாம் யூஸ் பண்றோம். இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஃபைல் அனுப்புறீங்க அப்படின்னா டிரைவ்ல போட்டு ஷேர் பண்ணுவீங்க, அங்க அந்த டிரைவ்ல ரிசீவ் ஆகி அதை நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ இந்த டிரைவ் ஃபார்மேட் நம்மளுக்கு தெரியும், பாத்தியா? அந்த மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜ் கான்செப்டும் வரும். ஸோ அதெல்லாம் நிறைய நீங்க லேட்டரா பேக் ஹேண்ட் வச்சு படிப்பீங்க, ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டா? ஸோ யூஸ் கான்டாக்ட் நான் யாரை யூஸ் பண்ண போறேங்கிறத இங்க எழுதணும். இது யாரு? போன ஃபைல்ல இருக்கிறவர், ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தானே இந்த கோடு, இந்த ரெண்டு கோடும்? யாருக்கா புரியாம இருக்கா? திரும்ப நடத்தணுமா? பத்திமா ஓகே, சிக்கமால் ஓகே, ஃபசிலா ஓகேவா? ஆனா கைஸ் எனக்கு தெரிஞ்சு இசக்கியமான ஃபாத்திமா எனக்கு தெரிஞ்சு டெய்லி வராங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் நேற்று வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நேற்று 4 பேர் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஞ்சம் ரியாக்டிவ் மட்டும் கொஞ்சமாவது டெய்லியும் ஓரளவுக்கு வரப்பாருங்க. சப்போஸ் வர முடியல, ஏதாவது இஷ்யூனா குரூப்ல அப்டேட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? நம்ம கிளாஸை கூட ஷிஃப்ட் பண்ணி 4 மெம்பர்ஸாக வச்சு எடுத்துக்கலாம், ஓகேவா? ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு என்னதான் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கணும் பத்தியா, அதனால தான் நான் சொல்றேன் மேடம். சரி, இப்போ இதே யூசர் கான்டெக்ட் வச்சு ஒரு நெஸ்டட் ஃபார்மேட்ல எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாரு. ஒரு குழப்பற மாதிரி இருக்கும், ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நல்ல கேட்டுக்கோங்க. நெஸ்டட் ஃபார்மேட்ல ரன் ஆக போகுது, ரைட்டா? இப்போ பாரு, கான்ஸ்டன்ட் ரூட் ரியாக்ட் டோம் அதே காம்பனண்ட் வச்சு தான் வருது. ஸோ காம்பனண்ட் 1 நான் வந்து ரெண்டர் பண்றேன். காம்பனண்ட் 1 எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, சரியா? இதை ஜென்ரேட் பண்ணதுக்கு முன்னாடியே நான் என்ன எழுதியிருக்கேன்னா, யூசர் கான்டாக்ட் இஸ் ஈக்குவல் டு கிரியேட் கான்டாக்ட், அதாவது ஒரு லாக்கர் ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோ. நம்ம கான்டாக்ட்ஸ்னா லாக்கர்னு வச்சுக்கோங்க, ஒரு லாக்கர் ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோ. கிரியேட் பண்ண இடத்துக்கு பேரு யூசர் கான்டாக்ட், அப்படியா? சரி, வச்சாச்சு, ஓகே, டன். இப்போ சேம் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி யூஸ் ஸ்டேட் மூலயமா ஜெசி ஹால் வச்சு அசைன் பண்ணிக்கிறோம் யூசர்ல. இப்போ நம்ம ரிட்டர்ன்ல வந்து யூசர் கான்டாக்ட் டாட் ப்ரொவைடர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு யூசர். அந்த யூசர் கான்டாக்டை வச்சு ஒரு வேல்யூ யூசர், அதாவது இந்த யூசரோட வேல்யூவை வாங்கி எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ண ஒரு டேகை ஜென்ரேட் பண்ணியாச்சு. அந்த டேகுக்குள்ள என்ன பண்றோம், ஒரு h1 இன்னொரு காம்பனண்ட்டை அனுப்புறோம். h1ல ஹலோ யூசர் அப்படின்னு அனுப்புறோம். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்னா ஹலோ ஜெசி ஹால் அப்படின்னு வரும், ஓகேவா? அவுட்புட் ஃபர்ஸ்ட் அவுட்புட் இதான் வரும். ஏன்னா நம்ம காம்பனன்ட் 1 ரெண்டர் பண்ணிக்கணும். காம்பனன்ட் 1க்குள்ளேயே காம்பனன்ட் 2வை திரும்ப கூப்பிட்டுருக்கோம். காம்பனன்ட் 2ங்கிறது இன்னொரு ஃபைல், அதை நீ தனியானாலும் எழுதலாம், இல்லை ஒரே இதுக்குள்ளனாலும் எழுதலாம். பட் அந்த எக்ஸ்போர்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக எழுதணும். கரெக்டாக எழுதாம போனீங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்கும். ஸோ நீட் அண்ட் கிளீனாக காம்பனன்ட் 2வை நான் வந்து கூப்பிட்டுருக்கேன். இதுக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் காம்பனன்ட் 2 அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் மட்டும். அதை பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து யாருக்கான காம்பனன்ட் 3, ஓகேவா? அப்போ காம்பனன்ட் 3க்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். காம்பனன்ட் 3ல சேம் அதே மாதிரி ஒரு ஹெட்டிங் காம்பனன்ட் 3. நெக்ஸ்ட் காம்பனன்ட் 4 கூப்பிட்டுருக்கேன். இப்போ இவ்வளவு நேரம் என்ன நடக்குன்னா, ஒரு யூசர் கான்டெக்ட் அந்த ப்ரொவைடருக்குள்ள காம்பனன்ட் 2, காம்பனன்ட் 3, காம்பனன்ட் 4 இப்படி 3 ஃபைலு டிராவல் ஆகுது. ஸோ இங்கே இருந்து இங்கே இருந்து அங்கே காம்பனன்ட் 4ல இருந்து 4 கால் பண்ணி காம்பனன்ட் 4ல இருந்து 5 கூப்பிட்டுருக்காங்க, ஓகேவா? இவ்வளோ டிராவல் நடந்திருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ என்ன நடக்குன்னு நல்லா பாரு.
இது எல்லாமே யூசர் கான்டெக்ட்குள்ள இருக்கிறனால என்ன அர்த்தம், இந்த வேல்யூ யூசர் வந்து எல்லாத்துக்குமே சமம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போ நம்ம நார்மலா அங்க 5 எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி யூசர் ஈக்குவல்ஸ் டு யூஸ் கான்டெக்ட் ஆஃப் யூசர் கான்டெக்ட். யூஸ் பண்ணுக்கோ கான்டெக்ட. இது நீங்க ஒரே பேர்ல இருக்கிறனால குழம்பிடாதீங்க. இதை வேணா ஒரு கிரியேட்டட் ஃபைல்னு நினச்சிக்கோ. இது வந்து ஃபைல்னு வச்சுக்கோ, கான்டெக்ட் ஃபைல். இது யூஸ் கான்டெக்ட்டை யூஸ் பண்ணு. என்ன ஃபைல? கான்டெக்ட் ஃபைல. இது எங்க இருக்கு? இங்க நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இங்க இருக்கு. இதோட ப்ரொவைடர் வேல்யூ யாரை வச்சிருக்கோம்? இங்க நம்ம எழுதும் இதாக இருக்கு. ப்ரொவைடர் வேல்யூ யூசர்னு வச்சுக்கோம். அப்போ அந்த யூசரோட இதுக்கு சமமா, அப்போ இது நேரா காம்பனன்ட் 5க்கும் ஈக்குவல் ஆகும். அப்போ நீ வந்துட்டு ஒரு H1ல காம்பனன்ட் 5 பிரிண்ட் பண்ணி H2ல ஹலோ ஜெசி ஹால் அகெயின். ஸோ திரும்ப வேற ஒரு டேகை வச்சு அந்த வேல்யூவை கூப்பிட்டுருக்கேன். இதுக்கு சிம்பிளா ஒரு அர்த்தம் என்னன்னா, இங்க நீ ஜென்ரேட் பண்ண ஒரு ஃபைல்ல, அதாவது ஒரு வேல்யூவை இங்க டிராவல் பண்ணி அங்க அங்க அங்கன்னு எடுத்துட்டு வந்து இங்க கூப்பிட்டுருக்கேன். நீ இங்கேயே டைரக்டா 5 கூப்பிடலாம், காம்பனன்ட் 5. ஆனா நடுவில் இவ்வளவு டிராவல் கடந்து போனாலும் உன்னால ஈஸியா இந்த யூஸ் கான்டாக்ட்ங்கிற வேர்டை வச்சு வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்கினதை நம்ம அந்த வேல்யூவை யூஸ் பண்ணா அவுட்புட் வந்து நமக்கு முடியும். ஸோ ஹலோ ஜெசி ஹால், காம்பனன்ட் 2, காம்பனன்ட் 3, காம்பனன்ட் 4, காம்பனன்ட் 5, ஹலோ ஜெசி ஹால் அகைன். ஓகேவா? உங்க கோட அண்டர்ஸ்டாண்டா? நம்ம லாஸ்டா அதை ஒன்ஸ் மோர் பார்க்கலாம். ஓகேவா? ரைட், சூப்பர், டன். ஸோ இவ்வளோதான் அந்த யூசர் கான்டெக்ட். இப்போ நம்மளுக்கு புரியுதா நெஸ்டட் ஃபார்மெட்ல வருதுன்னு? இங்கே இது உள்ளுக்குள்ள உள்ள ஃபைலை கால் பண்ணி கூப்பிடுற பத்தியா? ஸோ நெஸ்டட் ஃபார்மெட்ல இது. சரி, டன். இதை தாண்டி அந்த டிராவல் மெத்தடும் நான் சொன்ன மாதிரி அந்த கார்டு ஆக்சஸும், இங்க கொடுத்த கார்டை நான் இவ்வளோ ஊருக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இங்கேயும் ஆக்சஸ் தான். நீ தேவைன்னா இவனை கூப்பிட்டு வச்சு விளாடலாம். சரியா? அது உன்னோட விஷயம். ரைட். நெக்ஸ்ட் யார் வர போறாங்க அப்படின்னா ரியாக்ட் கஸ்டம் ஹூக்ஸ். ஓகேவா? ரியாக்ட் கஸ்டம் ஹூக்ஸ் அப்படின்னா எனக்கு ஹூக் பண்றதே நம்ம கஸ்டமைஸ்டுக்கு பில்ட் பண்ணது. இப்போதைக்கு ப்ரொசீஜரா என்ன பண்ணணும்? யூஸ் எஃபெக்ட், யூஸ் ஸ்டேட், அண்ட் தென் யாரெல்லாம் வரா? யூஸ் ரியாக்ட் கான்டெக்ஸ்ட் வராங்க. இவங்கள வச்சு நம்ம ஹூக் பண்றோம். ஆனா எனக்கு ஹூக்கே கரெக்டா பிக் பண்ணும், என்னோட இஷ்டத்துக்கு நான் பிக் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கஸ்டம் ஹூக்ஸ்ல தான் யார் வருவாங்கன்னா பேக் எண்ட் வருவாங்க. ஓகேவா? ஸோ கஸ்டமா போகும்போது, கஸ்டம்னா ப்ராப்ளமேட்டிக்கா சொல்லல, கஸ்டமேட்டிக்கா போகும்போது நம்மளுக்கு யார் வருவாங்கன்னா பேக் எண்ட் வருவாங்க. சரியா? இப்போ நான் ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஆன்சர் பண்ணி. ஓகேவா? நீங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறீங்க, இல்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஏதோ பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? Anyone? ஓகே, ஃபர்ஸ்ட்ல ஷேர் பட்டன் சொல்லியிருக்கீங்க. ரைட், ஓகே. சரி, இன்ஸ்டாகிராமை விட்டுருவோம். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஐடிக்கு வச்சு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு வீடியோ குக்கிங் டைப் ஏதோ இருக்கு, அதை ஷேர் பட்டன் அமுக்கி அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸை கொடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபசிலா வந்து ஃபாத்திமாக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ஃபசிலா என்ன ஸ்டெப் ஃபர்ஸ்ட் எடுப்பா? ஷேர் பட்டன் அமுக்குவா. ஷேர்ல என்ன நடக்கும்? என்ன பண்ணுவீங்க ஷேர்ல? எஸ், ஃபாத்திமா கரெக்டாக சொல்லியிருக்காங்க. லிங்க் ஜென்ரேட் ஆகும். இப்போ ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் அனுப்புறோம் அப்படின்னா அதுல 2 ஆப்ஷன் வரும். வாட்ஸ்அப்போட ஐக்கான் வரும். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி நம்ம டக்குன்னு அனுப்பிடுவோம். அப்பவும் அனுப்பினாலும் அது லிங்க் அனுப்பும். இதே லிங்கை காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எங்க டவுன்லோட் பண்றதுக்கும் தூக்கி போட்டுக்கலாம், இல்ல இன்ஸ்டாகிராம்ல அனுப்பலாம், வேற என்ன பிளாட்ஃபார்ம்ல என்ன மொபைல் ஆப்ல இருக்கோ அங்க வந்துட்டு இந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஒரு பெரிய
வீடியோவே ஒரு சின்ன லிங்க் மூலியமா ஷேர் ஆகுது. அந்த லிங்கை கிளிக் பண்ணா அவங்க வீடியோ ப்ளே பண்றாங்க. கரெக்டா? இதுதான் பேக் எண்ட். சிம்பிளா சொல்லலாம். ஓகேவா? ஒரு டேட்டாவை நீ பார்க்கணும்னு நினைக்கிற. இப்போ நான் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கேன். என் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 500 ஸ்டூடெண்ட்ஸையும் நீ ஒரே டைம்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா நான் 500 ஸ்டூடெண்ட்டை எக்ஸல் ஷீட்ல ஏதோ எழுதி அதை ஒரு லிங்கா உனக்கு அனுப்புறேன். நீ அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா உனக்கு அந்த ஸ்டூடெண்டோட லிஸ்ட் வந்து உனக்கு தெரிய போகுது. ஓகேவா? ஸோ உன்னோட இப்போ நீ ப்ராக்டிக்கலா உன்னோட கோடிங் டெக்னிக்கலா யோசிக்கணும். எப்படின்னு பாரு, உன்கிட்ட ஒரு டேபிள் டிசைன் இருக்கு. நீ வந்து சிஎஸ்எஸ் HTML CSS மூலியமா இல்லை பூட்ஸ்ட்ராப் மூலியமா ஒரு டேபிள் போட்டிருக்க. டேபிள்ல வந்துட்டு 1 by 1 லிஸ்ட் பண்ணணும். உன்னோட என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் மட்டும் லிஸ்ட் பண்ணி காமிக்கணும். டேபிள்குள்ள வரணும். ஓகேவா? ஸோ அந்த டேபிள் இருக்கிற வேல்யூல நீ என்ன பிளேஸ் பண்ணணும்னா நான் ஷேர் பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? லிங்கை பேஸ்ட் பண்ணா அவுட்புட் வந்துருமா அப்படின்னு கேட்டா லிங்க் என்ன பேர் இருக்கோ அதே பேர்ல தான் வரும். ஸோ சம்திங் எல்ஸ் www.excel.com/ajs அப்படின்னு சம்திங் இருக்குன்னு வை, அதுதான் வரும். அப்படியே நம்ம என்ன டைப் பண்றோமோ அதானே வரும். ஸோ அந்த லிங்கோட வேல்யூவை தான் நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? லிங்க்ல என்ன வேல்யூ இருக்கு, உனக்கு யூடியூப் ஷார்ட்ஸோட லிங்கை ஷேர் பண்றேன்னா கிளிக் பண்ணா அந்த லிங்கா வந்து டிஸ்பிளே ஆகும். இல்ல, அந்த லிங்க் கிட்ட என்ன வேல்யூ இருக்கு, அந்த லிங்க்ல என்ன வீடியோவோட அவுட்புட் இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ என்னோட லிங்க்ல அவுட்புட் என்ன இருக்கு, 500 ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்கு. ஸோ என்னோட அவுட்புட்டை தான் உன்னோட டேபிள்ல காமிக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ஃபெச் த லிங்க் டேட்டாஸ். ஓகேவா? நான் அனுப்பின லிங்கோட டேட்டாவை ஃபெச் பண்ணணும். ஃபெச் பண்ணா மட்டும்தான் உனக்கு அது அவுட்புட்டா காமிக்க முடியும். ஸோ அந்த ஃபெச் இங்க இருக்கு பாரு. இந்த ஃபெச்ங்கிறது என்ன அர்த்தம்? இட்ஸ் மீன்ஸ் ஆக்சஸிங் த ஒரு லிங்கோட வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அந்த லிங்கை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், கஸ்டமேட்டிக்கா எப்படி பண்ணலாங்கிறதா நீங்க பேக் எண்ட்ல படிக்க போவீங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு கஸ்டம் ஆன ஒரு ஹூக்கிங் கான்செப்ட் தான். என்ன கஸ்டமேட்டிக்கா? ஆமா, இப்போ நான் லிங்க் அனுப்புறேன், நீ அதை ஃபிச் பண்ணி பார்க்கல, அது கஸ்டமேட்டிக் தானே. யாரோடதையோ லிங்கை ஆக்சஸ் பண்ணி அதோட வேல்யூஸ் டேட்டாஸை பார்க்குறேன். ஸோ அது ஒரு கஸ்டமேட்டிக்னா ஒரு டைப். அதனால இவங்க என்ன சொல்றாங்க, when you have a component logic that needs to be used by multiple components, we can extract the logic to a custom hook. Custom hook starts with use example use fetch. ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காம்போனண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி லாஜிக்கபிளா உனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா கஸ்டம் ஹூக்ஸால பண்ணணும். அதுக்கு ஸ்டார்ட் ஆகிறது யூஸ் ஃபெச். ஓகேவா? இதை வந்து மேக்சிமம் நம்ம கோட்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம பேக் எண்டை எழுதி டைரக்டா இந்த ஃபெச்சுங்கிற வார்த்தையை வச்சு எழுதி கொடுத்துருவோம். ரைட்டா? யூஸ் ஃபெச்சுன்னு யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஃபெச்சுன்னு மட்டும் யூஸ் பண்ணுவோம். அது வேற கான்செப்ட்ல வரும். நீங்க பேக் எண்ட் படிக்கணும் தெரிஞ்சுப்பீங்க. இன்டகிரேஷன் சொல்லுவாங்க, ஃப்ரண்ட்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்றது. அந்த இன்டகிரேஷன் ப்ராசஸ்க்கு பேசிக்கா உள்ள கான்செப்ட் தான் இவங்க ரியாக்டோட இந்த கஸ்டம் டூல்ஸ். சிம்பிளா சொல்றேன், நான் லிங்க்ல அனுப்பின டேட்டாவை நீங்க யூஸ் ஃபெச்சுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அதோட வேல்யூஸை நீங்க பிரிண்ட் பண்ணி பாக்குறீங்க. இதுதான் அதுக்கு ரீசன். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் தானே? கோடு பார்க்கலாமா? இதுல யாருக்கும் கொஸ்டின் மார்க் இருக்கா உங்களுக்கு? ஓகே, சூப்பர். இப்போ நீ பார்த்தோன்னே கோடை ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாரு. ரெண்டர் பண்ற ஃபைல் வந்துட்டு ஹோம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேட்டா. இதுல வந்து ஃபங்க்ஷன் வந்து எழுதலை, நம்ம எப்படி யூஸ் ஸ்டேட் எழுதுற மாதிரி எழுதல. ஜஸ்ட் அரேக்குள்ள டேட்டான்னு போட்டு ஈக்குவல்ஸ் டு யூஸ் ஃபெச் ஆஃப் டபுள் கோட்ஸ்ல இந்த லிங்கை ஜென்ரேட் பண்ண. இது ஜேசான் பிளேஸ் ஹோல்டரோட லிங்க். இதுல வந்து சும்மா வேல்யூஸ் இருக்கும். சரியா? அந்த வேல்யூஸை தான் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால இதுல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் யாருக்கு அசைன் பண்ணியிருக்கேன், டேட்டாங்கிற ஒரு பேருக்கு அசைன் பண்ணிருக்கேன். அந்த டேட்டாவும் அரேக்குள்ள வச்சிருக்கேன். சரியா? அதுல நான் எப்படி பிரிண்ட் பண்ண போறேன்னு பாரு. ஸோ டேட்டா அண்ட் டேட்டா டாட் மேப் ஆஃப் மேப் படித்தோம், ஞாபகம் இருக்குதா? மேப்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்துல இருக்கிறத எல்லாத்தையும் ஒரு ஆர்டருக்கு ரெடி பண்ணி ஸ்டடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது. ஓகேவா? டேட்டா அண்ட் அந்த இதை விட்டுருங்க. இது வந்து அந்த நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதை இப்போ பார்க்காதீங்க. இப்போ ஜஸ்ட் இந்த மேப்ல இருந்து பாங்க. டேட்டா டாட் மேப் ஆஃப் ஐட்டம் டென்ஸ் டு ரிட்டர்ன்
பி டேக்ல என்ன வரணும்னா கீ ஈக்குவல்ஸ் டு ஐட்டம் டாட் ஐடி, அடுத்ததுல ஐட்டம் டாட் டைட்டில், அதாவது கீக்குள்ள விச் இஸ் டேகுக்குள்ள, டேகை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்காங்க, கீ ஈக்குவல்ஸ் டு ஐட்டம் டாட் ஐடி. இந்த கீங்கிற வேர்டை உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நான் கொஞ்ச நாள் முன்னாடி நடத்துறேன். எனி ஒன், எனி கெஸ்? ஃபாத்திமா சொல்லிருக்காங்க. இல்ல, ஓகே. கீனா நீங்க எப்படி ரெஃபர் பண்ணி சொல்லலாம்? நீங்க அது நம்ம வந்து எதனால அதை பார்த்தோம் அப்படி டெஃபினிஷனா கேங்க. எனி அன்மியூட் ஆர் எனி டெக்ஸ்ட் மெசேஜ். ஆர்டரா எடுக்கும் ஐடி மாதிரி. எஸ், கரெக்ட். ஸோ ஐடியில் வந்துட்டு நம்ம 1 2 3 4ங்கிறத ஆர்டர் எழுதி வச்சுப்போம். ஸோ பிடேக்ல வரப்போற அவுட்புட் வந்து ஆர்டரா வரணும் அப்படின்னு தாண்டி இந்த கீயை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ ஐட்டம் டாட் ஐடி அப்படின்னா ஐட்டம்ல யாரை சொல்லியிருக்கோம்னு அர்த்தம், இந்த டேட்டாவை சொல்லியிருக்கோம்னு அர்த்தம். டேட்டா யாரு, இதுக்குள்ள இருக்கிற வர வேல்யூஸ். அப்போ அதுக்குள்ள ஒரு ஐடின்னு போட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அந்த ஹெட்டிங் வைஸ்ல இந்த பி டேக் வரணும். அந்த பி டேக்ல என்ன வரணும், ஐட்டம் டாட் டைட்டில். ஸோ இது வந்து டைட்டில்னு ஏதோ போட்டு வேல்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்க பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஐட்டம் டாட் டைட்டில்னா டேட்டால உள்ள டைட்டில்லாம் அப்படியே 1 by 1 இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஐட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த லிங்க்குள்ள 50 டேட்டா இருக்கு, ஐடி டைட்டில்னு போட்டு 51ல இருந்து 50 வரனா இந்த ஒரு பேராகிராஃப்லயே 1ல இருந்து 50 வர 1 by 1 ஒரு டயத்துல இந்த மேப் பண்ணி ஒன்னொன்னா கொடுத்துரும். ஸோ மேப் பண்றது வேற, கீ பண்றது வேற. நல்லா தெரிஞ்சுக்கணும். மேப் பண்றது அப்படின்னா ஒரு ஒரு ஃபுல் பக்கெட் லிஸ்ட்டை நீ எடுத்து உன் கையில வச்சுக்கிறேன்னு அர்த்தம். ஓகே, ஒரு பக்கெட்டை கையில எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். கீனா பக்கெட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை 1 by 1 ஆர்டரா எடுத்து வெளியே வெளியே வைக்கிறேன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கணும். நிறைய பேர் இந்த மேப்பையும் கீயும் போட்டு குழப்பி எடுத்துருவாங்க. ஸோ டேட்டா அண்ட் அண்ட் ஆப்ரேட்டர், ஸோ விச் இஸ் டேட்டா அண்ட் அண்ட் அப்புறம் மேப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா 1 to 50 மெம்பர்ஸ் உள்ள இருக்காங்கன்னு சொன்னேன், டைட்டில் இருக்குன்னு சொன்னேன். ஐடியோட டேட்டாவா இருந்துச்சு அப்படின்னா பிளஸ் பண்ணி வர வேல்யூஸை தான் கொடுக்கணும். ஸோ டேட்டா அண்ட் அண்ட் ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் பற்றி தெரியும். ட்ரூத் டேபிள் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, இது யாருக்கும் புதுசு இல்லை. ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூத் டேபிள் கான்செப்ட் படி ரெண்டுமே ஆக்சசபிளா இருந்துச்சுன்னா ஆன்சர் வரும். இதுல ஏதாவது ஒன்று தப்பாயிட்டு அப்படின்னா வெளியே வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் 50க்கு அப்புறம் இது வரும்போது இது கேன்சல் ஆயிடும். இதுலயே கேன்சல் ஆயிடும். ஏன்னா டேட்டால வந்துட்டு 51ன்னு வரும்போது இது அக்செப்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் இதுல போய் அக்செப்டும் பண்ணாது. ஸோ ரெண்டும் ஃபெயிலியர் ஆகி வெளில வரும். இதை நீ சிம்பிளா இப்படியும் கூட வெறும் டேட்டா இல்லாமையே மேப் பண்ணி மட்டும் போடலாம் நம்மளோட விஷயம். ஸோ ஒரு லிங்க்ல இருந்து கேதர் பண்ணி வரக்கூட டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்றது யார் மூலியமா, ஃபெச் மூலியமா. இந்த ஃபெச் என்ன பண்ணிடும், இவங்ககிட்ட இருக்க வேல்யூஸ்லாம் எடுத்துட்டு டேட்டா வாங்கி வச்சுக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட். இதை தான் நீங்க இந்த லிங்கை தான் பேக்கெண்ட்ல எழுதி ஒரு சில டேட்டா, நான் இப்போ சொன்னோம்ல நான் ஸ்கூல் வச்சு நடத்துறேன், நான் 500 ஸ்டூடெண்ட்ஸை வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த 500 ஸ்டூடெண்ட்ஸையும் உங்க எஸ்கியூஎல் கொரி மூலியமா டேபிள்ல போட்டு அந்த டேபிளுக்கு ஒரு லிங்கை ஜென்ரேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி அந்த லிங்கை உங்க கோட்ல தூக்கிட்டு வந்து ஒரு டேபிள் டிசைன்ல வந்து லிஸ்ட் பண்ணி காமிப்பீங்க. இதுதான் ஃபுல் ஸ்டாக் ஃபுல் வெப் அப்ளிகேஷனோட சின்ன ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நம்ம அந்த யூஸ் பேச்சை வச்சு நான் வேற லாஸ்ட் செஷன்ல வந்து இல்லை நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்துட்டு நீங்க பார்த்துட்டு நான் அதை ஷேர் பண்றேன். ஏதாவது லைக் எப்படி ஏதாவது ஒரு லிங்க் எடுத்துட்டு வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு அவுட் புட் காமிக்கிறேன். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், ஆல்ரெடி நான் கிளாஸை வந்து எனக்கு ஏதோ உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணுமான்னு கேட்டிருந்தேன் இடையில. டியூஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் வச்சு எதுவும் ப்ராஜெக்ட் வேணும்னா நம்ம சாட்டர்டே இல்லை நாளைக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிடுங்க. இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னா நாளைக்கு வந்து கேளுங்க. ஸோ இட் மீன்ஸ் குரூப்ல அப்டேட் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு நாளைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் பிபிடி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு லேனப்பா வேணும் அப்படின்னா, இல்லை ரியாக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகட்டும், கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வேணா ஒரு ப்ராஜெக்டா வைங்கன்னு சொன்னாலும் ஓகே தான். ஆனா என்ன பொறுத்தவரை நான் எது ப்ரிஃபர் பண்ணுவேன்னா உடனே ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கறது தான். பிகாஸ் ரியாக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரியாமையே இருக்கும். அதை நீங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு தாண்டி தான் நான் சொல்றேன்.
பட் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு போல் மாதிரியாவது குரூப்பில் வரும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? அதை பொறுத்துட்டு ப்ராஜெக்ட் வேணுமா என்ன வேணுங்கிறத சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தா எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன். சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோட் புரிஞ்சிட்டல, யாருக்கும் புரியாமல் இல்லை. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ we have created a new file called usefetch.js containing a function called usefetch which contains all of logic needed to the fetch a data. ஸோ usefetch வந்து என்ன பண்ணுது, டேட்டாவை வாங்கி வச்சுக்குது ஒரு லாஜிக் நீடட் ஃபார்மேட்ல. ஓகேவா? we remove the hard code URL and replace it with a URL variable that can be passed to the custom hook. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, நம்ம சொல்ற லிங்க்ல இருந்து எடுத்துக்கிறனால அது ஒரு கஸ்டம் ஹூக்கா கன்சிடர் ஆகுது. அண்ட் அந்த ஹார்ட் கோட்டட் யூஆர்எலோட காப்பியை ரிமூவ் பண்ணிடும். டிஸ்பிளே ஆகும்போது லிங்க் டிஸ்பிளே ஆகல, இல்லை, அதோட அவுட்புட் தானே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்லி வி ஆர் ரிட்டர்னிங் அவர் டேட்டா. ஸோ புரியுதா, நம்ம லாஸ்டா டேட்டாவை வாங்கி அந்த லிங்க்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இன் index.js we are importing in our usefetch hook and utilizing like any other hook. This is we pass in the URL to fetch data from. Now we can use this custom hook in any component to fetch any data from any. ஸோ எந்த யூஆர்எல்ல வச்சியும் நம்மளோட எந்த காம்பவுண்ட்லனாலும் கஸ்டம் ஹூக்கபிளாக எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டம் ஹூக்கபிள்னா இதில் ஐடி இருக்கும், டைட்டில் இருக்கும், நேம் இருக்கும், டைம் அண்ட் டேட், இந்த மாதிரி ஒவ்வொரு காலமாக இருக்கிறதுல நான் ரெண்டை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனோட கஸ்டமர் ஆப்ஷன் அதை தான் சொல்லிக்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஐ தாட் இட்ஸ் ஓவர். ஸோ தட் செஷன் இஸ் ஓவர். பிபிடி வைஸ் ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா? நம்ம இந்த கோடை மட்டும் இப்போ பார்க்கலாமா? ஓகே, டன், சூப்பர். நான் இப்போ இந்த கோடை இப்போ ஷேர் பண்ணி பண்ணலாம். ஓகே, டன். ஸோ நம்ம ஹூக்ஸில் வந்துட்டு யூசர் கான்டாக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு நியூ ஃபோல்டரே போட்டுரும். இல்லை ஃபோல்டர் போட்டால் நம்ம இங்கே மாற்றிட்டே இருக்கோம், ஃபைலாகவே வச்சுக்கோம். கான்டாக்ட்ஸ் டைம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சிடி மை ஆப் npm ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நான் இம்போர்ட் ரியாக்ட் அண்ட் ஃபங்க்ஷன் யூசர் கான்டாக்ட்ஸ். இதில் வந்துட்டு ரிட்டர்ன் எம்டி டேக்ல h2 யூசர் கான்டாக்ட். ஸோ பின்னாடி நம்மளுக்கு அவுட்புட் எடுத்துகிட்டு வந்திருக்கு. பட் நம்மளுக்கு இப்போ நேற்று பார்த்த எஃபெக்ட் ஹூக்ஸ் வேணாம். ஸோ அதை கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன வேணும், ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணலை பார்த்தியா, எக்ஸ்போர்ட் பண்ணல வேணா காமிக்காது. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூசர் கான்டாக்ட்ஸ். இப்போ போய் டைப் பண்ண அப்படின்னா யூசர் கான்டாக்ட்ஸ் வந்து அவுட்புட் படி யூசர் கான்டாக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க எப்படி ஒரே இதில் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க பார்த்தியா, ஸோ நம்மளும் அதே மாதிரி வேணால் கொண்டு வர பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரிட்டர்னுக்குள்ளே அவங்க காம்பனன்ட் ஒன்றுன்னு வச்சுருந்தாங்க, நம்ம அதெல்லாம் இல்லாமல் யூசர் கான்டாக்ட்ஸ்னு வச்சுப்போம். ஸோ கான்ஸ்டன்ட்ல யூசர் கமா செட் யூசர் யூஸ் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளோட எல்லாரும் பேரையும் வச்சோமா. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல் அண்ட் தென் சாரி
இப்போ நம்ம எல்லாரோட பேரையும் இதில் வச்சுருக்கோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, யூசரை வந்து கிரியேட் பண்ணணும். கரெக்டாக கான்டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணக்காண்டி இந்த இம்போர்ட்டுக்கு மேலே, அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியே இது பண்ணணும். அது உங்களுக்கு தியரிட்டிக்கலாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். யூசர் கான்டெக்ஸ்ட், நம்ம யூசர் கான்டெக்ட்னு வைக்காம கான்டெக்ஸ்ட் ஃபைலுன்னு வச்சு அதை வந்துட்டு கிரியேட் கான்டெக்ஸ்ட் வருதா, கிரியேட் கான்டெக்ட்னு கொடுத்தீங்கன்னா மேலே வந்து இங்கே ஆட் ஆயிடும். ஸோ இந்த கிரியேட் கான்டெக்ஸ்ட்டை நம்ம டேகாக எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்துட்டு அதே கான்டெக்ஸ்ட் டாட், இதில் எத்தனை வருது பேர், அப்ளை ஆர்குமெண்ட்ஸ், காலு, நேம், லென்த்து நிறைய வரும் சரியா. பட் அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ப்ரொவைடர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு உங்களுக்கு வந்து யூசர் அனுப்புகிறோம். டேகை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த டேகுக்குள்ள நீ என்னன்னாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீன்ஸ் ஒரு h3, இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் காம்போனன்ட். ஓகேவா, அதுல நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் ஃபார் context value is error அடிக்குது, type is valued. அதை வெயிட் கேன்சல் பண்ணி பார்க்கணும். இப்போ அவுட்புட் வருது. ப்ரொவைடர் வேணா ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். நிமிஷம், இது ஏதோ ஒரு அப்டேட் மிஸ் ஆகுது, வெயிட் பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இதில் ஆட்டோமேட்டிக்காக எடுக்குது. ஆனால் கிரியேட் கான்டெக்ஸ்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஐ தாட் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகலைன்னு நினைக்கிறேன். 10 minutes. ரைட், இப்போ நம்மளுக்கு இந்த பேக்கேஜ் வந்துட்டு ரியாக்ட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாறி ஏதோ விழுந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ரெக்கவர் பண்ணிட்டு இதில் என்ன பேக்கேஜ் வருதுன்னு மட்டும் நான் கான்செப்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா, ஸோ விச் மீன்ஸ் இந்த பேக்கேஜ் எது அப்ராக்சிமேட்டான்னு தெரில. பிகாஸ் நம்ம தான் சர்ச் பண்ணி எடுக்கணும். இவங்க பிபிடிலையும் சொல்லலை, அதை பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணிவிட்டு நாளைக்கு கிளாஸ்ல வந்து சொல்றேன். இன்கேஸ் எனக்கு இப்போ நைட்டுக்குள்ள கிடைச்சிட்டுனா நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். நீங்க வேணா அந்த எக்ஸாம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, ஸோ செஷன் இப்போ ஓவர். நீங்க நாளைக்கு நான் இப்போ எரர் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா, பேக்கேஜ் கிடைச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு செஷன்ல நான் உங்களுக்கு இது என்னன்னு வந்து என்ன பேக்கேஜ் ஃபார்மேட்ல வருதுன்னு டீச்
ஓகேவா? ஸோ டுமாரோ பார்க்கலாம்ல, எனி இஷ்யூ இல்லைல்ல? ஹலோ. ஓகே. கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து காமிக்கேன், இல்லை குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேடா, தேங்க்யூடா, தேங்க்யூ.